السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. 5 நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்று தொடரை பார்த்து கொண்டிருந்தோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாட்கள், இறுதி காலங்களை பற்றி பார்ப்போம். மறுமையின் பயணம். நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மறுமையின் பயணம். ஹஜ்ஜத்துல் விதாவில் தீன் முழுமை பெற்றதும் அரபு நாட்டில் தீன் பரவியது. அன்னலாரின் உடல்நிலை மாற்றங்களால் இனி இறுதி பயணம் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்பதை உணர முடிந்தது. ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் 10 நாட்கள் அன்னலார் ஏத்திகாஃப் இருப்பார்கள். இந்த ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டில் 20 நாட்கள் ஏத்திகாஃப் இருந்தார்கள். ஆண்டுதோறும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் குர்ஆன் முழுவதையும் ஒரு தடவை ஓதி காட்டுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு 2 முறை ஓதி காண்பித்தார்கள். இறுதி ஹஜ்ஜில் இறுதி பேருரையின் போது, அடுத்த ஆண்டு நான் உங்களை சந்திக்கின்ற வாய்ப்பு இல்லாமல் போகலாம் என குறிப்பிட்டிருந்தார்கள். ஜமரத்துல் அக்பாவில் கல்லெறியும் போது என்னிடம் ஹஜ்ஜின் அமல்களை கற்றுக்கொள்ளுங்கள் என்றும் கூறியிருந்தார்கள். அதன் பிறகு நஸ்ர் என்னும் சூறாவை அல்லாஹ் அருளினான். அதில் அல்லாஹ்விடமிருந்து வெற்றியும் உதவியும் மக்கள் தீனில் பிரவேசிப்பார்கள் என்ற நற்செய்தியுடன் அல்லாஹ்வை புகழ்ந்து துதித்து பாவ மன்னிப்பு கோருவதில் ஈடுபடுங்கள் என கட்டளை அல்லாஹ் நபிக்கு இறக்கினான். இதை செவியுற்றதும் தமது நேரம் நெருங்கிவிட்டது என்பதை அன்னலார் புரிந்து கொண்டார்கள். பிறகு உஹது கபிஸ்தானுக்கு சென்று அங்குள்ள சுஹதாக்களுக்கு துஆ செய்த பிறகு திரும்பி வந்த உரை நிகழ்த்தினார்கள். அதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மக்களே, உங்களுக்கு முன்பே நான் ஹவுதுல் கௌதரிலே செல்கிறேன். அங்கு நான் உங்களை சந்திப்பேன். நீங்கள் இவ்வுலக சுகபோகத்தில் மூழ்கி விடுவீர்களோ, அதனால் இவ்வுலகம் உங்களை முற்காலத்தவர்களை போன்று அழித்து விடுமோ என நான் அஞ்சுகிறேன் என கூறினார்கள். இவை யாவும் அன்னலார் உலகிலிருந்து பிரிய போகிறார்கள் என்பதை உணர்த்திய அறிகுறிகளாகும். 2வது தலைப்பு அன்னலாரின் அற்புதம். கற்களில் இருந்து தஸ்பீஹ். அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது, நாங்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் அமர்ந்திருந்தோம். அன்னலாரின் கையில் சில பொடி கற்கள் இருந்தன. திடீரென அவற்றிலிருந்து தஸ்பீஹ் ஓது சப்தம் வெளிப்பட்டது. அங்கிருந்து எல்லோரும் இதை நன்கு செவியேற்றோம். பிறகு நபிகளார் அந்த கற்களை அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் ரலியல்லாஹு ஆகியோரிடம் கொடுத்தார்கள். அவர்கள் கைகளிலும் தஸ்மீஹ் ஓதின. அதன் பிறகு மற்றவரிடம் கொடுத்தபோது தஸ்மீஹ் ஓசை நின்று போனது. 3வது தலைப்பு ஒரு ஃபர்லை பற்றி. இசா தொழுகையின் முக்கியத்துவம். இசா தொழுகை ஜமாத்துடன் தொழுபவர் பாதி இரவு வணக்கம் புரிந்தவரை போன்றவராகிறார். மேலும் ஃபஜருடைய தொழுகையை ஜமாத்துடன் தொழுபவர் இரவு முழுவதும் வணக்கம் புரிந்தவரை போன்றவராகிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. கண்ணாடியில் முகம் பார்க்கையில் ஓதும் துஆ. கண்ணாடியில் தன் முகத்தை காணும் போது இந்த துஆவை ஓதவும். அல்லாஹும்ம ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலூகி. யா அல்லாஹ், எனது உருவத்தை அழகாக படைத்துள்ளாய், எனது குணங்களையும் அழகாக ஆக்குவாயாக என்பது பொருளாகும். ஃபஹஸ்ஸின் ஹுலூகி. 5வது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. தௌபாவின் பலன். ஒரு அடியார் தனது பாவங்களுக்காக தௌபா செய்துவிட்டால் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை பற்றிய நினைவை மலக்குகளுக்கே மறக்க செய்கிறான். மேலும் அவரின் உறுப்புகளையும் பாவம் நிகழ்ந்த இடங்களையும் மறக்க செய்கின்றான். மறுமை நாளில் அந்த அடியார் தான் செய்த பாவங்களுக்கான எந்த தடயமும் இல்லாத நிலையில் அல்லாஹ்வை சந்திப்பார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக அனஸ் ரலியல்லாஹு அவர் அறிவிக்கின்றார்கள். தர்கீப் வ தர்ஹீப்லே பதிவு செய்யப்படுகிறது. பாருங்க, ஒருத்தர் பாவம் செய்கிறாருன்னு சொன்னால் முதல்ல எது பதிவு செய்யப்படுது? அவருடைய உறுப்பே அதுக்கு சாட்சியாக இருக்கு. எவ்வளோ எச்சரிக்கையான விஷயம் பாருங்களேன். அவருடைய உறுப்பே அவருக்கு எதிராக சாட்சி சொல்ல தயாராக இருக்குது. அவர் செஞ்ச இடம், அந்த பூமி
சாட்சி ஆயிடுது அந்த பாவத்துக்கு. அடுத்து மலக்குமார்கள் எழுதிடுறாங்க. அப்போ 3 சாட்சி ஆயிடுது. அப்போ அல்லாஹ் ஒரு அடியானை மன்னிக்கிறான்னு சொன்னால் இந்த 3ஐயும் மறக்கடிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் மன்னிப்பை அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ தான் நம்ம மறுமையில் எந்த சாட்சி எதுவும் கொண்டு வர முடியாதுல்ல. இது எவ்வளோ பெரிய விஷயம். அல்லாஹ் 6வது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. அல்லாஹ் ரசூலுக்கு மாறு செய்தல். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹுவையும் அவன் தூதரையும் எவன் புறக்கரிக்கின்றானோ, இன்னும் இறைவன் விதித்துள்ள வரம்புகளை எவன் மீறுகின்றானோ அவனை இறைவன் நரகில் புகுத்திடுவான், அதில் அவன் நிரந்தரமாக இருப்பான், அவனுக்கு இழிவான வேதனை உண்டு என சூரா நிசாவிலே அல்லாஹ் கூறுகிறான். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக வாழ்க்கை ஒரு மோசடியாகும். அல்லாஹ் கூறுகிறான், மனிதர்களே, நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்கு உண்மையே ஆகும். உங்களை இவ்வுலகம் ஏமாற்றத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம். மேலும் மோசடிக்கார ஷைத்தான் உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம். சந்தேகமின்றி ஷைத்தான் உங்கள் எதிரியே ஆவான். நீங்களும் அவனை உங்கள் எதிரியாகவே நினையுங்கள். அவன் தன்னுடன் நரகத்தின் நுழைய செய்வதற்காக தன் கூட்டணிகளையும் அழைக்கின்றான் என சூரா ஃபாத்திரிலே அல்லாஹ் இந்த உலகத்துடைய மோசடியை பற்றி எச்சரிக்கை செய்கின்றான். 8வது தலைப்பு மறுமையை பற்றி. மறுமை நாளில் வாய்க்கு முத்திரை. மறுமை நாளில் உங்கள் வாயில் முத்திரையிடப்படும். பிறகு மனிதனின் உறுப்புகளில் முதலில் பேசுபவை அவன் தொடையும் உள்ளங்கையும் என நபிஸல்லல்லாஹு அவர்கள் நம்பினார்கள். இந்த காட்சி எப்படி இருக்கும்? வாய் எல்லாம் லாக் பண்ணிடுவானா, பேசுனவனே கையை செஞ்சு அது செஞ்ச பாவத்தை அது பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிடும். தொடை இவன் என்ன பாவம் செஞ்சானோ அது சொல்ல ஆரம்பிக்கும். அல்லாஹ் இது போல கருத்தெல்லாம் இங்கே இதை தவிர, இஸ்லாத்தை தவிர, நபிஸல்லல்லாஹு அவங்கள தவிர வேறு எங்கேயுமே இன்னைக்கு எங்கேயும் கிடையாது. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். இறைப்பையின் சுத்தம். மாதுளையை அதன் உள்ளிருக்கும் தொலையுடன் சாப்பிடுங்கள், அது இறைப்பையை சுத்தம் செய்கிறது என ஹஜரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறினார்கள். முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்படுகிறது. விளக்கம்: மாதுளை இறைப்பையை சுத்தம் செய்வதுடன் நாட்பட்ட இருமலையும் குணப்படுத்துகிறது என்று அல்லாமா இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். 10வது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை. ஈமானின் சுவையை பெற்றிட ஆசைப்படுபவர் அல்லாஹ்வுக்காக மட்டுமே பிறரை நேசிக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஈமானின் சுவையை பெற்றிட ஆசைப்படுபவர் அல்லாஹ்வுக்காக மட்டுமே பிறரை நேசிக்க வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவித்ததாக முஸ்தத்ரக் ஹாக்கிமில் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நம்முடைய செய்த எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு தேடக்கூடிய நல்லடியார்களாக அந்த தௌபாவுடன் மரணிக்கக்கூடிய கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஈமானுடைய சுவையை பெறக்கூடிய நல்லடியாராக, அல்லாஹ்விற்காக மட்டுமே மற்றவர்கள் நேசம் கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நம்மளை ஆக்கியார்கள் புரிவானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அங்கிருந்து அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. கௌதரிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே தண்ணீர் வாங்கி பருகக்கூடிய அந்த தடாகத்திலே அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளைக்கு நபிஸல்லல்லாஹுடைய அந்த இரவின் பக்கமாக பிரிந்த அந்த தருணத்தை பற்றி படிக்கலாம். மேலும் அதுக்கு பிறகு சஹாபாக்கள், நபிஸல்லல்லாஹுடைய மறைவால் சஹாபாக்கள் நிலை என்னவாயிடுச்சு அப்படிங்கிறதையும் அது தொடர்ந்து படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ்.